பணத்தட்டுப்பாடு காரணமாக கோவையில் மட்டும் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தங்க நகை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 50,000க்கும் மேற்பட்ட பொற்கொல்லர்கள் ஆபரண உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் 10,000க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் நகை உற்பத்தி தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் ரூபாய் நோட்டு விவகாரத்தால் தங்க நகை தயாரிப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தங்க நகை வர்த்தகம் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தொழிலாளர்களுக்கு கூலி கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் இந்த தொழில் நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோங்க. ஆனால் இன்னைக்கு வேலையின்மைன்னு ஒரு சூழ்நிலை வந்ததிலிருந்து இன்னைக்கு இந்த 48 நாள் நாங்கள் எந்த ஒரு வியாபாரம் இல்லாமல் எங்கள் நம்பி இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு நாங்கள் சம்பளம் கையிலிருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பொற்கொள்ளர்களுக்கு வேலை இல்லாதனால ஒரு பாதி பேர் இங்கே 55,000 பேர் இருக்கிறாங்க. ஒரு 10,000 12,000 பேர் அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்கன்னா சரி வேலை வந்தால் வர்றோன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை மீண்டும் நிலவுச்சு அப்படின்னா கோயம்புத்தூர்னு ஒரு பிரத்யேகமாக தங்க நகை தொழிலில் இந்தியாவில் 3வது இடத்துல இருக்கிறோம். நாங்கள் முதல்ல கல்கத்தா, 2வது பாம்பே, அடுத்தது நம்ம கோயம்புத்தூர் இருக்குங்க. இந்த நகருக்கு உண்டான ஒரு சிறப்பு தன்மை கையை விட்டு போய்